மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்க போகிற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து மீன ராசிக்கு உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பயிற்சிகளில் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரம் விருத்தி அடையுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நட்புக்கும் பாசத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் மேச ராசி நண்பர்களே, நீங்கள் எல்லோரையுமே மனிதநேயம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நீங்கள் இந்த சனி பயிற்சினால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் விலகி அயன சயன போக ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதே போல சனி பகவானின் 3ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் ரண ருண ரோகஸ்தானத்தை, 10ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த சனி பெயர்ச்சியின் அவசரமாக எதையும் நீங்கள் செய்பவர்களாக இருப்பீர்கள். துணிச்சலோடு எதிலுமே ஈடுபடுவீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் வீண் வாக்குவாதத்தினால பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். நன்மதிப்பை பெறுவீர்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடல் சோர்வுகளும் வரலாம். எனவே கவனமுடன் இருங்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும். வாழ்க்கை விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் பணிகளில் இருந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபார விருத்திக்கு அடையாளம். அலுவலக பணி தொடர்பான மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாக கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகளின் தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. உறவினர்களின் வருகை இருக்கும். குழந்தைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடை ஏற்படலாம். பெண்கள் ஏற்ற காரியங்களையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். நிதானமாக எந்த ஒரு வேலையையும் செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து இருக்க வேண்டும். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் வெற்றி உண்டாகும். இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும். பழைய குத்தகை வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்வீர்கள். பாசன வசதிகளில் கவனம் செலுத்துவீங்க. கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டி இருக்கும். சக விவசாயிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சி தொண்டர்களுக்கு, நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக இருக்கும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள், வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். புதிய வாய்ப்புகள் உண்டாகும். ஓரளவிற்கு இந்த காலகட்டம் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி தொடர்பான அவசர முடிவுகளை எடுப்பது தவிர்த்து தீர ஆலோசித்து ஈடுபடுவது நல்லது. மற்றவர்களை நிதானமாக பேசுவது நல்லது. சனி பகவான் 3, 7, 10
எனும் விசேஷ பார்வையில் உண்டு. அந்த வகையில் சனி பகவானின் பார்வையாக மேசராசியில் விரயஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் மேசராசின் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதனால் மேசராசினர் கைகளில் காசு பணம் புழக்கம் குறைவாக இருக்கும். அது சரி, அவர் இருப்பது உங்களின் விரைய வீட்டில். எனவே அனைத்தும் செலவும் செய்து விடுவதால் கையில் பணம் இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். பங்கு சந்தையின் மூலம் தொடர் பணவரவு பெற்று கொண்டிருப்பார்கள். தடைப்படுவதை உணர்வீர்கள். எந்த ஒரு வேலையை செய்தும் பணம் மட்டும் வருமானால் இல்லை எனும் நிலையே இருக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் வரும். பணப்புழக்கம் குறையும். இன்சூரன்ஸ் சம்பந்தமாக வேலை செய்கிறவங்க தொடர் வருமானம் வராமல் சற்று பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அரசாங்கம் மூலம் பணம் பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தடைபட காரணமாகும். சனியின் பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பார்ப்பதால் வாக்கு குளறுபடியாகும். குதர்க்கமும் கூடவே ஏற்படும். சனி பகவானின் 7ஆம் பார்வை மேச ராசியில் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் பார்த்த இடம் பால். எனவே மேச ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரையில் நீங்கள் அவதிப்பட்டு வந்த நோய்கள் அகன்றுவிடும். வீட்டை விற்று வந்த பணத்தை கொண்டு கடன்களை அடைப்பீர்கள். யாரோ ஒரு அரசியல்வாதிகளின் அறிமுகமும் அவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுடைய எதிரிகள் மறைந்து விடுவார்கள். உங்களுடைய நஷ்டங்கள் குறையும். உங்களில் சிலர் வாழ்க்கை துணையை கோபித்து கொண்டு சண்டை போட்டு வேறிடம் சென்று விடுவார்கள். இப்போது வீடு வந்து சேருவார். சிறையில் இருந்தவர்கள் வழக்கு முடிந்து வீடு வருவார்கள். இதுவரையில் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாதவர்கள் இப்பொழுது நேரத்திற்கு உணவு உண்ண முடியும். இரவல் போன பொருள் திரும்ப கிடைக்கும். ஆக சனி பகவான் மேச ராசினருக்கு 6ஆம் இடத்தை பார்த்து அதன் கெடுபலன்களை அழித்து விடுவார். சனி பகவான் 10ஆம் பார்வையால் மேச ராசியின் 9ஆம் இடம் எனும் அஷ்ட யோகஸ்தானத்தை பார்க்குறார். முதலில் உங்கள் தந்தையின் நிலையில் கவனிக்கப்பட வேண்டி இருக்கும். இதுவரையில் செய்து கொண்டிருந்த தர்ம காரியங்கள் தடைபடும். திருமண விஷயங்கள் மெதுவாகவும் உங்கள் வாரிசுகள் உங்கள் எண்ணம் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். செல்வாக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போய்விடும். வெளிநாட்டு பயணங்கள் தடைபடும். வேறு மதத்தில் சேர்ந்து விடலாமா எனும் ஆசை பொங்கி வரும். எங்கேயாவது ஓடிப்போய் விடலாமா எனும் தீவிர எண்ணமும் தலை தூக்கும். சனி பகவான் உங்களின் தர்ம இடத்தை பார்க்கும் பலன் இது. அடுத்த 2.5 வருடங்கள் மேச ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் உங்களை ஒருவித பதட்ட உணர்வில் ஆழ்த்துவார். இந்த பதட்டம் அண்டாவுக்குள் கைவிட்ட கதையாக மாறிவிடும். முக்கிய காரணம் உங்களின் 7.5 சனியின் தியானம் செய்ய ஆரம்பிங்க. மனம் ஒருமைப்படும். மேசராசிக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மேசராசின் அதிபதி செவ்வாய் பகவான். எனவே நீங்கள் 7.5 சனி பகவானின் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். ஊனமுற்ற இளம் வயதினருக்கு தேவையை கேட்டறிந்து உதவுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.